ஆனா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விடாப்பிடியா இருக்கிறாருன்னு நம்ம சொல்லலாம். யார் அந்த சார கண்டுபிடிக்கிற வரைக்கும் நாங்க விடமாட்டோம் அப்படின்ற மாதிரி தான். நெறைய அந்த விஷயத்துல வந்து அவர் நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல் தான் எடுத்துட்டு இருக்காரு. மகத்தானவன் மனிதானே மகத்தானவன் மனிதானே மகத்தானவன். தமிழக சட்டசபையில சில காரசாரமான சில விஷயங்கள் விவாதிக்கப்படுறாங்க. ஆனா, உண்மையிலேயே மக்கள சார்ந்து இருக்குதான்னு பார்த்தோன்னா, முழுக்க இல்லைன்னு தான் சில விஷயங்கள நம்ம சொல்ல முடியுது. காரணம் என்னன்னா, அந்த இடத்துல வந்து சில அரசியல்வாதிகள் அவங்களுக்குள்ளார எதிர்க்கட்சி, இல்ல ஆளுங்கட்சி. எதிர்க்கட்சி சில நீங்க தவறு செய்யும்போது என்ன செஞ்சீங்கன்றபோது, இப்ப நாங்க தவறு செய்யும்போது நாங்க என்ன செய்யலன்ற மாதிரியும், இவங்களுக்குள்ளாரியே சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்குன்னு தான் நம்ம மக்கள் மத்தியில பார்க்கப்படுறாங்க. பொதுவா சட்டசபையில வந்து மக்களுக்கு உண்டான பிரச்சனை என்னன்னு கேட்பாங்க. அதுக்கு ஆளுங்கட்சி வந்து பதில் சொல்லுவாங்க. இந்த மாதிரி சில காரசாரங்கள் தான் நடக்குதுன்னு சொல்லலாம். காரணம் என்னன்னா, ஒரு 2, 3 நாளா சட்டசபைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வரலன்னு நெனைக்கிறேன். இருந்தாலும் நேத்து வந்து அவரு காரசாரமா பேசும்போது, சில விஷயங்கள் சொல்றாரு. அதாவது ஆ நீங்க ஆளுநர வந்து 22 இந்த சமயத்துலலாம் எப்பவுமே நீங்க எழுதி குடுக்குற உரைய வந்து அவர் படிக்கல தான். ஆனா இருந்தாலும் இந்த அளவுக்கு நீங்க ஆளுநர வச்சு சில திசை மாற்றும் சில நிகழ்ச்சிகள் எல்லாம் செய்யல. ஆனா இப்ப மட்டும் ஏன் எத திசை மாத்துற அளவுக்கு நீங்க இந்த விஷயத்த நீங்க கையில எடுத்திருக்கீங்கன்ற சில கேள்விகள கேட்கறாங்க. இது மட்டும் இல்லாம நெறைய விஷயங்கள் இப்ப யார் சார் அப்படிங்கிற சில விஷயங்கள் இந்த தொடர்ச்சியா இங்க கேள்வி எழுப்பிட்டு இருக்கும்போது, இப்ப நேத்து திடீர்னு இந்த ஆளுங்கட்சி தரப்புல சொல்லியிருந்தாங்க. சுதாகர் அண்ணா நகர் அந்த வழக்குல அ சப்போர்ட் செஞ்சான்னு சொல்லிட்டு, சுதாகர் அப்படிங்கிற நபர் வந்து ஏடிஎம்கே அவரு. அப்ப இவர் தான் அவர் சார் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உண்மையிலேயே மக்கள் எதிர்பார்க்கிறது என்ன? இதெல்லாம் பழைய விஷயம்னு தான் நம்ம சொல்லலாம். சப்போஸ் அந்த பழைய விஷயத்த வந்து ஆதாரப்பூர்வமா இல்ல அந்த அ யாரும் தண்டிக்கப்படலைன்னா, சில விஷயங்கள் நேத்து கையில எடுக்கிறது மொற. ஆனா இதெல்லாம் தண்டிக்கப்பட்டு, எல்லாம் அரெஸ்ட் ஆயி எல்லாமே ஒரு தீர்ப்பு கொடுத்த விஷயம். ஆனா, இங்க கேட்கிற கேள்வி என்னன்னு தான் நம்ம மக்கள் பார்க்கப்பட வேண்டிய விஷயம். இங்க யார் அந்த சார் அப்படின்னு அண்ணா யுனிவர்சிட்டியில அந்த பெண்மணிக்கு பாலியல் அ தொந்தரவு நடந்துச்சு. யார் அந்த இன்னொரு சார் அப்படின்னு கேட்குறாங்க. ஆனா, அதுக்கு பதில் சொல்லாம, இவங்க வந்து வேற எதையோ திசை மாத்துறாங்கன்னு தான் சொல்லலாம். இப்போ பொள்ளாச்சி வழக்குல நீங்க என்ன செஞ்சீங்க? அப்படிங்கிற அதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாரு, "நாங்க உடனடியா கைது செஞ்சுட்டோம்." சிபிஐ குடுக்கும்போது சிபிஐ விசாரிச்சுங்க தண்டனையும் ஆயிருச்சு. உங்கள மாதிரி சிபிஐ விசாரிக்கும்போது, நீங்க எதுக்கு மேல்முறையீடு நீங்க விசாரிக்கிறீங்க? அப்படின்ன மாதிரி நெறைய கருத்துக்கள். ஏன் உங்கள இப்ப நாங்க யார் சாருன்னு யார் அந்த நபரையே நாங்க குறிப்பிடல. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? ஏன் இவ்ளோ பதட்டம் அடையறீங்க? ஒவ்வொரு அமைச்சரும் ஏன் அந்த அளவுக்கு பதட்டமா பதில் சொல்றீங்க? அப்படின்ற மாதிரி நெறைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நெறைய கேள்வி எழுப்புறாரு. ஆனா இருந்தாலும், இங்க மக்கள் பார்க்கப்பட வேண்டிய விஷயம் வந்து நெறைய விஷயங்கள் வந்து யார் அந்த சாருங்கிறது அது எல்லார் மத்தியில ஒரு கேள்வி இருக்கு. அந்த பெண்மணியே சொல்லியிருக்காங்க. அதனால. அப்போ இந்த இடத்துல சட்டசபையில வந்து சரி ஆளுந்தரப்பு சொல்லலாம். நாங்க கண்டுபிடிக்கிறோம் யாருன்னு அப்படின்னு யாரா இருந்தா என்னன்னு ஒரு சொல்லியிருந்தான்னா, சில விஷயங்கள் வந்து மக்கள் வந்து ஆளுங்கட்சி தரப்புக்கு இவங்க சரியா தான் ஆட்சி கரெக்ட்டுன்ற மாதிரி ஒரு உணர்ந்திருப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனா இந்த இடத்துல எதுவுமே அந்த விஷயம் வரல. நாங்க அதாவது யார் அந்த சாருன்னா, சரி ஓகே சிபிஐயா இல்ல காவல்துறை விசாரிக்கட்டும். பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இல்ல. இவங்க வந்து இதற்கு வந்து பொள்ளாச்சி விஷயத்த மேற்கோள் காட்டி, இவங்களுக்குள்ளார தான் சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும்போது, மக்கள் அத பார்க்கும்போது, அட என்னடா ஒரு அரசியல் என்ன இப்படின்ற மாதிரி ஒரு சில கேள்விகள் அந்த இடத்துல வரும்னு நம்ம சொல்லலாம். 2021ல ஆட்சிக்கு வந்தது முதல் கையெழுத்து நீட்டு தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா உண்மையிலேயே நீட்டு வந்து உச்சநீதிமன்றத்துல குடுத்த தீர்ப்பு எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா மக்கள் இந்த இடத்துல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்போ சட்டசபையில சொல்றாங்க, அது வந்து நாங்க ஜெயிச்சிருந்தா தான் நாங்க இந்த மாதிரி நீட் ஒழிப்போம்ன்னு சொன்னோம். அதாவது இண்டி கூட்டணி அப்படின்னு சொல்லி. ஆனா அவங்க தோத்துட்டாங்க. என்ன பண்றதுன்ற மாதிரி. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேள்வி கேட்கிறாரு. நீங்க தானே ஆட்சி கொண்டு வந்தீங்கன்னு சொல்லும்போது, இல்ல அத நடைமுறைப்படுத்தினது உங்க ஆட்சியில தானேன்னு. அப்போ இது வந்து இவங்களுக்குள்ளாரியே தான். அதாவது இவங்க பேச்சு என்ன இது தேர்தல் வாக்குறுதி. நீட் ஒழிப்புன்னா நாங்க வந்தா நீட் ஒழிப்புன்னு. அதுக்குண்டான முயற்சி எடுத்து அது தோல்வி ஒத்துக்கொள்ளாம தான் சில விஷயங்கள் இந்த மாதிரி சொல்றாங்கங்கிறது நமக்கு எதார்த்தமா நமக்கு புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தான். ஆனா இந்த இடத்துல ஒரு வாக்குறுதி குடுத்துட்டு, இந்த மாதிரி ஒரு பொய்யான அதுல அ விஜய் அவர்களும் ஒரு இடத்துல எக்ஸ் தளத்துல குடுத்திருந்தாரு சில விஷயங்கள். எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலேன்னு.
ஆனால் இவரும் கூட நாங்கள் இவர் கொள்கை நீட் எதிர்ப்புன்னு விஜய் கூட தான் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் எந்த விதத்தில், அதாவது இதெல்லாம் ஒரு அரசியல் செய்கிறதுக்கு டூலான்ற மாதிரி தான் நம்மளுக்கு கேள்வி. இப்போ பெரியார் வச்சு சில அரசியல் செய்கிறாங்க, அதே மாதிரி இந்தி எதிர்ப்பு வச்சு சில அரசியல் செய்கிறாங்க, அதே மாதிரி சனாதன தர்மம் இந்த மாதிரி சில விஷயங்கள் எடுத்துட்டு வர்றாங்க. எல்லாம் இந்த மாதிரி அரசியல் நடத்துறதுக்கு இது ஒரு டூலாக தான் எடுக்கிறாங்கன்ற மாதிரி நம்ம பார்க்கப்படணும். இதற்கு தீர்வு கிடைக்கக்கூடாது. ஆனாலும் இதை வச்சு நம்ம அரசியல் அப்படியே ஓட்டிகிட்டே இருக்கணுன்ற மாதிரி தான் இந்த இடத்துல புரிதல் உண்டாகுமே ஒழிய, இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம். இதெல்லாம் தாண்டி இன்னும் சில விஷயங்கள் இங்கே பேசப்படுறாங்க. அதாவது பொங்கல் தொகுப்பு, அதாவது எதுவுமே தரல, எந்த வருஷமும் ஏதாவது ஒரு காசு கொடுப்பாங்க, ஏதாவது எல்லாமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம். ஆனால் இதையும் சட்டசபையில் எதிர்கட்சிக்கு ஆளு கேட்கும்போது ஏன் பொங்கல் தொகுப்பு ஏன் கொடுக்கலங்கும் போது எல்லாரும் அதே நிதியமைச்சர் சொல்றாரு, எல்லா சந்தோஷமா தமிழ்நாட்டு மக்கள் சந்தோஷமா இருக்காங்க, அதனால எந்த தேவையும் ஏற்படலை என்ற மாதிரி சொல்றாங்க. ஏன் சந்தோஷம் இல்லைன்னா தான் கொடுப்பாங்களான்ற மாதிரி சில கேள்விகள் வருது. இல்லை அதே மூத்த அமைச்சர் ஒருத்தர் சொல்றாரு, நீங்க எப்படி எலெக்ஷன் வரும்போது கொடுத்தீங்க, அதே மாதிரி நாங்களும் எலெக்ஷன் வந்தா கொடுப்போம் அப்படின்ற மாதிரி. அப்போ மக்கள் இது எப்படி பார்க்கணும்னு தான். எலெக்ஷன் வந்தா காசு. அப்ப தமிழ்நாட்டு மக்களை அரசியல்வாதிங்க எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்காங்கங்கிறது இந்த இடத்துல நமக்கு தெரியுது. ஆனால் இதெல்லாம் வெளியில் யாராவது பார்த்தான்னா உண்மையிலேயே தமிழ்நாட்டு மக்கள் மேலே அவ்வளோ அவமானமாக இருக்குன்னு தான் நம்ம பார்க்கப்படணும். ஏன்னா எலெக்ஷன்னா காசு கொடுத்தானா போடுவாங்க, அந்த மாதிரி மைண்ட் செட்டப் அவங்க கிட்ட இருக்குங்கிறது நம்ம டிரான்ஸ்பரண்டாக தெரியுது தானேன்ற மாதிரி. அதே மாதிரி ஈரோடு எலெக்ஷன் பை எலெக்ஷன் நடக்க போகுது. அந்த இடத்துல உண்மையிலேயே அண்ணாமலை அவர்கள் சொல்கிறாரு, போன முறை நடந்த மாதிரி இந்த முறை எந்த ஒரு அதாவது காசு கொடுக்குறதோ இல்லை ஏதாவது ஒரு பெரிய பொருட்கள் கொடுத்தோ மக்களை திசை திருப்புற மாதிரி இருக்கக்கூடாது, நேர்மையாக நடக்கணும் அப்படின்னு சில விஷயங்கள் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் என்னதான் இருந்தாலும் ஆளுங்கட்சி விக்கிரவாண்டியில நம்ம அதை பார்த்துருக்கோம். அதில் அத்தனை அமைச்சரும் இறங்குவாங்கன்னு தான். ஏதாவது வெள்ளம் வந்தாலும் கூட சில விஷயங்கள் மேலோட்டமாக பார்த்தாலும் கூட அந்த அளவுக்கு அமைச்சரெல்லாம் ஓடி போய் பார்க்கறதுலன்னு தான் நம்ம சொல்லப்படணும். ஆனால் இருந்தாலும் இப்போ வேணும்னா நீங்கள் ஈரோடு தேர்தல் வந்தாருன்னா பாருங்க, அவ்வளோ அமோகமாக ஏதோ கோலாகலமாக நடக்கும். அத்தனை அமைச்சரும் அங்கே தான் கூடி இருப்பாங்கன்னு நம்ம சொல்லலாம். காரணம் என்னன்னா, அது ஏதோ ஒரு நம்மளோட தமிழகத்தில் அது ஒரு அப்படிப்பட்ட ஒரு எலெக்ஷன் தான், அந்த மாதிரி தான். அதாவது காசு கொடுத்தா என்னவே நடக்கும்ன்ற மாதிரி சில நிலைப்பாடுகள் இருக்கு. இவ்வளோ விஷயம் நடந்தாலும் கூட மக்கள் மேலே தான் நம்ம குறை சொல்லணுமே ஒழிய, அவங்க அப்படிதான், அவங்க அரசியல் பண்ண தான் வந்திருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம். அப்போ நீங்கள் கேட்கலாம், அதாவது இவங்க நல்லது பண்ண வரலையான்னு கேட்கலாம். ஆனால் அதை மக்கள் தான் முடிவு பண்ணணும். அவங்க அப்படி இருந்தோன்னா மக்களுக்கு உண்டான சில விஷயங்கள் தானே நம்ம பேசணுன்ற மாதிரி. இப்போ நேற்று டங்ஸ்டன் விவகாரம் மதுரையில் நடந்துருச்சு. அவ்வளோ தூரமாக எல்லாம் நடைப்பயணம் ஊர்வலமாக அவ்வளோ ஏன் கஷ்டப்படணுன்ற மாதிரி அண்ணாமலை அவர்கள் சொல்கிறாரு. அதாவது அவர் உறுதியாக சொல்கிறாரு, டங்ஸ்டன் இங்கே வராது அப்படின்னு உறுதியாக சொல்கிறாரு. அதை மக்கள் மத்தியில் நேராக முதலமைச்சர் சொல்லிட்டா என்ன, அது ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடலாதுன்ற மாதிரி நிறைய கேள்விகள் கேட்குறாரு. ஏன் அவர் தயங்குறாருன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க அண்ணாமலை அவர்கள் பேசுகிறார். நேற்று போய் அந்த இடத்துல அத்தனை கட்சியும் போராடி இருக்காங்க. அந்த இடத்துல அவரும் ஒரு சாதாரண ஒரு கட்சி சார்ந்து இல்லாமல் அதோட எப்படி அந்த நிலவரம் என்னங்கிறது அருமையாக விளக்கி இருக்கிறாருன்னு தான் நம்ம சொல்லலாம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு நேர்மையாக ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல் தான் இங்கே எதிர்பார்க்கப்படுறாங்கங்கிறது எல்லாரும் இப்போ புரிஞ்சிருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம். தமிழகத்தில் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு ஏதோ ஒரு அரசியலில் பதட்டமான இதுதான். ஆனால் ஒரு வகையில் பார்த்தோன்னா ஒரு ஆர்வமான ஒரு 2020 ஏதோ ஒரு நடக்குன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். காரணம் என்னென்னா, சீமானவர்கள் ஒரு பக்கம் உண்மையிலேயே சமாளிக்க முடியலன்ற அளவுக்கு தான் அந்த அளவுக்கு அவர் ஒரு மும்முரமாக இருக்காருன்னு நம்ம சொல்லலாம். விஜய் அவர்கள் அறிக்கை விடுறதோட சரின்ற மாதிரி தான் மக்களோட கருத்து. எந்த ஒரு போராட்டம் இருந்தாலும் நேரடியாக வர்றதில்லைன்ற மாதிரி தான். இது இல்லாமல் அவங்க நிறைய ஆடியோ பிரச்சனை நிறைய போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விடாப்பிடியாக இருக்கிறாருன்னு நம்ம சொல்லலாம். யார் அந்த சாரை கண்டுபிடிக்கிற வரைக்கும் நாங்கள் விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி தான். நிறைய அந்த விஷயத்துல அவர் நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல் தான் எடுத்துட்டு இருக்காருன்னு சொல்லலாம்.